ஹாய் ஏன் ஸ்கோட, நான் தான் அவங்க மேலே எல்லோரும் எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஏன் ஸ்கோட இன்றைக்கி நம்ம 90s கேம் சீரியஸ் போயிருக்கிறோம். இன்றைக்கி 90s கேம் சீரியஸில் இன்றைக்கி எந்த கேம்னா நம்ம என்ன கேமு? கில்லி தாண்டல் தாங்க ஏன் ஸ்கோடு. அதுக்கு தான் மேலே ஏறி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு குச்சி வெட்ட சொன்னேன் அந்த கில்லி டாண்டா செய்கிறதுக்கு. அதுக்கு அவன் வெட்டி போட்டான் பாருங்கள், ஒன்று மேலே போட்டான், பின்னாடி பாருங்கள் என் ஸ்கோடு எவ்வளோ நல்லா இருக்குது. அப்படியே சரி நம்ம கில்லி டண்டலெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கில்லி டண்டல் விளாட போகலாங்க வளருது, விளாட போகலாம். நம்மளுடைய கில்லி டண்டல் ரெடி பண்ணி ஆகிடுச்சு. இப்போ வந்து எப்படி விளாடணுன்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ரூல்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நடுவில் வந்து அந்த கில்லி டண்டல் வந்து இப்படி வைக்கிற மாதிரி வச்சுட்டு அங்கேருந்து ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு சொல்லி நானே மறந்துட்டேன். இந்த மாதிரி இங்கே வாங்க, அப்படி இந்த மாதிரி இந்த கில்லி வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த டாண்டலை வந்து இப்படி எடுத்து இப்படி அடிக்கணும். அடிக்கும் போது அங்கே அந்த பக்கம் நின்று யார் இந்த கில்லி டண்டலை பிடிச்சிடுறாங்களோ அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அவுட், அவ்வளோதான். இந்த பக்கம் விளையாடுறவர் அவுட்டு, அதுக்கும் திரும்ப வேறு ஆள். அதே மாதிரி அது சப்போஸ் அது பிடிக்கலன்னா விட்டுட்டாங்கன்னா அங்கேருந்து இந்த கில்லியை வந்து அங்கேருந்து தூக்கி போடணும். இங்கேருந்து இப்போ நம்ம பேட் அடிக்கிறோம்ல, இந்த மாதிரி அடிக்கணும். அந்த மாதிரி அடிக்கும்போது இந்த கில்லி வந்து இப்படி வந்து இந்த டாண்டல் தான் கணக்கு. இந்த மாதிரி வைக்கும்போது இதுக்கு டச் ஆகாமல் தூரம் இருந்துச்சுன்னா அவங்க அவுட் இல்லை, அப்படி டச் ஆகிடுச்சுன்னா அப்படியும் அவுட்டு. இப்போது சப்போஸ் இந்த மாதிரி தூரம் வந்துச்சு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வச்சு அடிக்கணும். 3 சான்ஸு. எவ்வளோ தூரம் அடிக்கிறோமோ சப்போஸ் அவ்வளோ தூரம் அடிச்சிட்டோன்னா அங்கேருந்து நம்ம கணக்கு சொல்லணும். இந்த தாண்டால் வச்சு இந்த தாண்டால் தான் கணக்கு. இந்த மாதிரி 1 2 3 இந்த மாதிரி. இப்போ இந்த தாண்டல் வந்து நம்ம அடித்து அந்த தூரம் இருக்குதுன்னா நம்ம ஒரு கணக்கு சொல்லணும். இங்கே இருக்குது நான் பாக்ஸு எவ்வளோ தூரம் வரும்னு. இப்போ வந்து நான் ஒரு 2 சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், 1 2 2ஓட அதிகமாகுது அப்படின்னா அவுட் இல்லை. சப்போஸ் இங்கே வந்துச்சா, இது வந்து 2க்குள்ளே இருக்குதுன்னா நான் வந்து அவுட்டு. அதே மாதிரி தான் இப்படி மாற்றி விளாடணும். வின்னாகிறே போகலாம், அவுட் ஆகிறவன் அப்படியே மாறி விளையாட வேண்டியதான். பெருசாக போய்கிட்டு இருக்கு. சாபுத்திரி போட்டுக்கலாம். யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் போடுறா சீக்கிரம். அடே பேயில போமா போதுண்டா, வெயிட் அடிக்கிறதுலண்ணா. சாபுத்திரி அவுட்ரா, அவன் தான் ஃபர்ஸ்ட் வின்னானது. நம்ம 3 பேர் திரும்ப போடணும்டா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்போ வந்து நம்ம நாசிர் ஃபஸ்ட்டு, நான் செகண்டு, முஜீப் வந்து 3வது, நயாஸ் 3வது, முஜீப் வந்து 4வது. அவ்வளோதாங்க. இப்போ விளாட்லாம். யாரா பிடிக்கிறது? கிரிக்கெட்டில் எக்ஸ்பர்ட்டு. இங்கே நின்று ஒருத்தன் பிடிச்சிக்கோ. இப்போ வந்து நம்ம பிடிக்கல, அதனால அவன் போட்டு அடிக்கிற மாதிரி கிரிக்கெட் மாதிரி தாங்க. இப்போ அது கிட்டே தூரம் இருக்குதா பாரு. தடுக்கணுமா இப்படி? ஆமா, நீ தடுக்கணும், அடிக்கணும். அந்த கட்டத்தை கிரிக்கெட் மாதிரி தான் கணக்கு. சார் தூரம் இதா சொல்லி எவ்வளோ இல்லை இப்போ எவ்வளோ இல்லை, அங்கேருந்து கணக்கு பார்த்தா தூரம் தான் நிற்கிது. இப்போ வந்து அவன் அடிக்கணும். 3 சான்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் அடிக்கலாம். அப்படி வந்துடுவீங்க. அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்துட போகிறோம். 2 3 கணக்கே கேட்கல. கம்மியா இருந்தா அவுட்டா? ஆமா, கம்மியா இருந்தா அவுட், அதிகமா இருந்தா ஒன்றும் இல்லை.
அதிகமாக இருந்தால் அவுட்டு, கம்மியாக இருந்தால் அவுட் இல்லை. அதுக்கு கம்மியாக இருந்தால் அவுட்டு, அதுக்கு மேலேப்பா. இப்போ அங்கேருந்து நம்ம போடும்போது 2க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அவுட் இல்லை, 2க்கு கம்மியாகவே 3 தண்டை கூடாது. ஆமாம், 2க்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம். இப்போ இவன் 10 சொல்கிறான்னு வச்சுக்கோ, 10க்கு மேலே எவ்வளோ வேணா இருக்கலாம். 8 அதெல்லாம் இருக்குது. 9 எவ்வளோப்பா? 4. அவனுக்கு கொடு அழுகட்டும். அவனுக்கு அதான் பனிஷ்மெண்ட். அவனே அழு. இல்லை 4 இருக்குமா? யார் அழுகிறது? 4 இல்லை நீ அவுட்டு. பட்டல இருந்து பண்றா. 4க்குள்ள இருந்தா அவுட்டு. 3 விக்கெட் இல்லப்பா, வில்லுப்பா. எதுக்கு விக்கெட்? 4 இங்க தான் வந்துச்சு. 4 இங்க தான் வந்துச்சு. ஆமாடா, 4க்கு மேல இருந்தா ஒண்ணும் இல்ல. 4க்குள்ள இருக்க கூடாது. 4 உள்ள தான் இருக்கு. 4க்கு மேல இருந்தா ஒண்ணும் இல்ல. சாவு அடிக்கிறாங்களே என்னைய. The next day. A few moments later. வர மாதிரி தெரியல எங்க ஏன் ஸ்குவாடு. என்னடா இந்த நெக்ஸ்ட் டேக்கு முன்னாடி வந்து அந்த டவுசர்லேயும் பிங்க் கலர் டிஷர்ட்லேயும் இருந்தால் இப்போ நான் வேறு இதில் மாறிட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம், எனக்கு தெரியும். இவங்க என்னன்னா அன்றைக்கி நைட் வந்து விளையாடினதே ஓரளவுக்கு ஒரு 7 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீடியோ ஷூட் பண்ணால் கூட அந்த கிரெயின்ஸ் எல்லாம் இதில் எங்கே மிஸ்ஸுன்னு தெரியுது. இப்போ வந்து சீக்கிரம் எடுத்துலான்னு பார்த்தா இப்போயும் அதே நிலைமையும் கொண்டு வந்துட்டாங்க நம்ம பாய்ஸு. எங்கடா போனாங்க? எங்கே போனாங்க அவங்களாம்? வரலையா அவங்க? இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிறாங்களா? என்ன வீட்டில் தான் இருப்பாங்க. இன்னும் கூட வரக்கானு என்னன்னு தெரியல. என் ஸ்குவாடு சரி இந்த வியூ இதோட முடிச்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க வர மாதிரி தெரியல. இப்போவும் அதே ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. என்னென்னா என் ஸ்குவாடு இந்த நம்ம 90s கேம் சீரியஸு நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு மோட்டிவே என்னென்னா, இப்போது நம்ம நீங்களே எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், நிறைய பேர் இப்போ ஃபோன் வச்சுக்கிட்டு ஆன்லைன் கேம் விளையாடிட்டு அதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. கொஞ்சம் உங்கள் லைஃப்லேயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கும் போது இந்த மாதிரி கேம்ஸு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறதை தவிர்த்து விட்டுட்டு இந்த கேம் வந்து கொஞ்சம் போய் நீங்கள் விளாட்லாம். ஏன்னா இது வந்து ஒரு 90s காலத்து ஒரு கேமு. நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் வந்து விளாட்லாங்க. நம்ம இப்போ கோலி விளாட்ணும், நம்ம அபிமன்யம் விளாட்ணும், அதுக்கப்புறமா என்னென்னா 7 ஸ்டோன் விளாட்ணும், அதுக்கப்புறம் இப்போது கில்லி டாண்டா விளாட்ணும். நீங்கள் அப்படியே அதான் கேம்ஸ் கூட நீங்கள் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ப்ளே கிரவுண்டில் வந்து விளையாடி பாருங்கள். சிட்டியில் இருந்தால் கூட ஏதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கிடச்சிட்டு வந்து விளையாடுங்க. இது வந்து ஒரு பழங்காலத்துலேருந்து விளையாடிட்டு வந்தது. நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த கேம் எல்லாம் விளையாடிட்டு இப்போ ஆன்லைன் கேம் விளையாடிக்கிறாங்க. சரி இவங்க என்னன்னு தெரியல, இவங்க இது இருக்கும். சரி வராங்க என்னன்னு ஃபோன் பண்ணி கூட பார்க்கலாம். இருங்க, நம்ம நாசிர் பண்ணுற வேலை ஃபோன் பண்ணிக்கிறாங்க. ஃபோன் பண்ணி பார்க்கலாம், என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். இருங்க, ஃபோன் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க. आपके द्वारा डायल किया गया नंबर अभी व्यस्त है, कृपया कुछ समय पश्चात प्रयास करें. The number you have dialed is currently busy. எடுக்கல, இன்னொரு வாட்டி பண்ணி பார்க்கலாம். இருக்கு
உள்ளது தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும் திரும்ப எடுக்கல द्वारा डायल किया गया नंबर இவனை நாசிரோ எனக்கு வர்ற கோபத்துக்கு அவன் பண்ணுற அலப்புறதெல்லாம் என்னால் முடியல. சரி, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேமு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் விளையாடுங்க. சரிங்க ஸ்குவாட், கடைசி ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாமா? ம் கடைசி லாஸ்ட் ஒரு வாட்டி ஸ்குவாட் என்ன தான் சொல்கிறேன்னு பாருங்க. எடுத்துட்டாங்க ஏன் ஸ்குவாட் எடுத்துட்டாங்க. ஹலோ, எங்கடா கிற? எப்போ வர சொன்ன? எப்போ இன்னும் இங்கே அங்கே தான் கிறியாடா? ஊருக்கு போயிருக்காங்க. ஊருக்கு போய்கிறியா? நீ தானே சொன்ன பசங்களை கூப்பிட்டு எல்லாம் வந்துங்கிறானா? ஊருக்கு போய்கிறான்னு சொல்லுங்கிறான். இப்போ தெரியலையே. நாசிரா சும்மா விளாடுறியா இல்லைன்னா? டேய் என்னடா கட் பண்ணிட்டான்?